வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு திருமணம் எவ்வாறு அமையும், உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ எவ்வாறு அமைவார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் காண்போம். அந்நிய மனைவி அல்லது கணவர். 7ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சனியுடனோ ராகு கேதுவுடனோ இணைந்தாலோ அல்லது 7ல் சனி ராகு கேது இருந்தால் அந்நிய மனைவி அல்லது கணவர் அமைவார். தாய்வழி மனைவி அல்லது கணவர். 4 அல்லது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலோ, 7ஆம் அதிபதி 4 மற்றும் 5ஆம் இடத்திலோ அல்லது புதன் சந்திரன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தாய் வழியில் கணவனோ அல்லது மனைவியோ அமைவார். தந்தை வழியில் கணவர் அல்லது மனைவி. 9ஆம் அதிபதி 7லோ, 7ஆம் அதிபதி 9லோ, 7ஆம் அதிபதியை சூரியன் தொடர்பு கொண்டாலோ உங்களுக்கு தந்தை வழியில் கணவர் அல்லது மனைவி அமைவார். சுக்கிரன் சனி ராகு கேது சாரம். சுக்கிரன் சனி ராகு கேது சாரம் பெற்றால் அந்நிய மனைவி அமைவார். யாருக்கு வேலை செய்யும் இடத்தில் கணவன் அல்லது மனைவி அமைவார்? வாருங்கள். 7ஆம் அதிபதி 10ல் அமர வேலை செய்யும் இடத்தில் கணவரோ அல்லது மனைவியோ அமைவார். 7ஆம் அதிபதி 10ல் அமர வேலை செய்யும் இடத்தில் கணவர் அல்லது மனைவி அமைவார். வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் யாருக்கு கணவன் மனைவி அமையும்? 7ஆம் அதிபதி 8, 12ல் அமர வெளி மாநிலத்திலோ வெளிநாட்டிலோ இருந்து கணவனோ மனைவியோ அமைவார். 7ஆம் அதிபதி 8, 12ல் அமர்ந்தால் வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவார். அரசு பணி. 7க்கு 10ஆம் இடமான 4ஆம் அதிபதி 7க்கு 10ஆம் இடமான 4ஆம் அதிபதி சூரியனோடு தொடர்பு கொண்டால் அரசு பணி கொண்ட கணவனோ அல்லது மனைவியோ அமைவாள். 7க்கு 10ஆம் இடமான 4ஆம் அதிபதி சூரியனோடு தொடர்பு கொண்டால் அரசு பணி கொண்ட கணவர் அல்லது மனைவி அமைவார். இதனை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.